மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அதிரடியாக விசிட் செய்து சுற்றுப்புறத்தை பராமரிக்கவில்லை என கூறி சாலையோர கடைகளுக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி காட்டிய மாநகராட்சி ஆணையாளர். வியாபாரிகள் கடும் எதிர்ப்பால் பரபரப்பு. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலமான மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தை சுற்றி இந்து அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான கடைகள் வாடகைக்கு விடப்பட்டு வியாபாரம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள வியாபாரிகளிடமிருந்து தொடர்ந்து தினசரி வாடகை என்ற பெயரில் மாமூல் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் தெப்பக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஏராளமான சாலையோர கடைகள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கவில்லை என கூறி தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாநகராட்சி ஆணையாளரே அபராத ரசீதை வாங்கி அபராதம் விதித்து அதன் ரசீதுகளை வியாபாரிகளிடம் வழங்கினார். அப்போது வியாபாரிகள் ஆணையாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வியாபாரிகளுக்கும் ஆணையாளருக்கும் இடையே சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாநகராட்சி ஆணையாளர் 1 டன் அளவிற்கு குப்பை தேங்கி இருப்பதாக கூறி அபராதம் விதித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். மதுரை மாநகராட்சி பகுதியான மாரியம்மன் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள கடைகளில் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை மற்றும் மாநகராட்சி இடையே கட்டணம் வசூலிப்பது யார் என்பதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் வியாபாரிகள் பெரும் கவலைக்கு ஆளாகியுள்ளனர். தினசரி வருமானத்தை நம்பியிருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு 500 ரூபாய் அபராதம் என்பது விதிப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என வியாபாரிகள் தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர்.